ஹலோ, ஜஸ்ட் a minute. ஹலோ, நான் தான் பேசுறீங்க. எனக்கு ஐயோ, அப்படியா? இதை வந்துட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. முடியலங்க, வேண்டாம். ஐயோ, மிஸ்டர் ராம், 1 minute. லாவண்யாவை நான் நல்ல பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். அவ எத்தனை நாள்? 40 நாளா டாக்டர். அவ குளிக்காம இருக்கிறதுக்கு காரணம் கர்ப்பம் இல்லை. அவ ஓவரில சொல்லக்கூடிய ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது இப்பதான் உடைஞ்சிருக்கு. நல்ல வேலை, சரியான சமயத்துல அத நான் ஆபரேட் பண்ணி எடுக்க போறேன். நான் இன்னும் ப்ராப்ளத்துக்கே வரல. பெண்களுக்கு 2 ஓவரி உண்டு. அதுல 2வது ஓவரியில் ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டேஜ்லயும் உடையலாம். அதனால அந்த 2வது இப்பவே ஆபரேட் பண்ணி எடுக்கிறதா பெட்டர். ஏன் டாக்டர், 2 ஓவரி எடுக்கிறதுனால ஆபத்து இல்லையே? அதை எடுக்கலனாதான் அவ உயிருக்கே ஆபத்து. லாவண்யாவுக்கு 2 ஓவரி எடுக்கிறதுனால இந்த ஜென்மத்துல புத்திர பாக்கியமே கிடையாது. மிஸ்டர் ராமு, உங்க முடிவை சீக்கிரமா எடுக்கிறது நல்லது. லாவண்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. டாக்டர், இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு. சோ, இந்த கையெழுத்துக்காக இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை. வேற வழியே தெரியல. எனக்கு நீ வேணும். நம்ம குழந்தை இல்லைன்னு நானே உனக்கு குழந்தை தானே. பாருங்க, அம்மா கிட்ட தயவு செஞ்சு எதையுமே சொல்லாதீங்க. அவரால் தாங்கிக்க முடியாது. உங்க ஃப்ரெண்டோட மனைவிக்கு டெலிவரி ஆகி அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிடுங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க. என்ன காரியம் டாக்டர்? இந்த குருவி கூட்ட அலை ஜடமெல்லாம் சேட்டி ஆயிடுச்சு. இதெல்லாம் வாரி எடுத்து வெளியே போட போறேன். போன ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவத்தை செஞ்சியோ இந்த ஜென்மத்துல இன்னும் வாரிசே வரல. இப்போ இந்த குருவி கூட்ட கலைச்சி ஏண்டா 7 ஜென்மத்துக்கு பாவத்தை தேடிக்கிறேன். நீங்களும் உங்க 10ஆம் வயசுல அரச மரத்தை சுத்திட்டு அடிவைத்தை தொட்டு பாக்குற ஜெனரேஷன். அது தப்பு இல்லப்பா, அது ஒரு நம்பிக்கை. உங்க ஜெனரேஷன் அடிவயத்தை தொட்டு பார்த்து பயந்து கயத்துல தொங்க அரச மரத்தை தேடி ஓடுற ஜெனரேஷன். சரி, நான் நம்ப தயாரா இல்ல. அதை தூக்கி வெளியே போடத்தான் போறேன். நிறுத்துற அப்படின்னா அதை ஏன் கண்ணு முன்னாடி நான் இப்பவே புறப்பட்டு போயிடுறேன். பெத்த புள்ள அப்பம் பச்ச கேட்கலன்னா இருக்கவே இருக்கு. ஓ ராமேஸ்வரம். என்ன மாமா இதெல்லாம்? ஒரு சின்ன குருவி கூட்டுக்காக நீங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே. அவனுக்கு இது ஒரு சின்ன குருவி கூட இருக்கலாமா? ஆனா எனக்கு இதுதான் நம்பிக்கையோட வழி வழியா பரம்பரை பரம்பரையா நாங்க சில பழக்க வழக்கங்களை கையாண்டுகிட்டு இருக்கோம், நம்பிக்கிட்டு இருக்கோம். இவன் பைத்தியக்காரத்தனமா தோணுது. குருவி கூட்ட கலக்கிறது நேரமாத கர்ப்பிணிய வயத்துல எட்டி உதைச்சு அபார்ஷம் சமம். அப்பா டாய், உறுதியா சொல்றேன்டா, அடுத்த வருஷம் என் பேரனை நான் தங்க தாம்பா சுமக்கத்தான் போறேன். ஜோசியர் சொல்லிட்டாங்க, அடுத்த வருஷம் எனக்கு நிச்சயமா பேரன் உண்டுற. மாமாவுக்கும் பேரன் வேணும், மன கோரிக்கை. எனக்கோ குழந்தை பிறக்காது. அதுதான் உண்மையான நிலை. என்ன செய்யறது? இப்ப குழம்பு ஊத்துறது.
என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நல்லா பசி ஜீரணமாகாது. குறிக்கிறீங்களே என்னங்க? இருக்குமா? சாப்பிடாம வயிறு ரொம்பமா? அந்த மாதிரி இருக்கு நீ கேக்குற கேள்வி. எங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நீ பண்ணி போறியா? அது இந்த பாருங்க, உங்களுக்கு பிடிக்குமே சேப்பங்கிழங்கு பொரியல், புடலங்காய் கூட்டு எல்லாம் அதெல்லாம் சாப்பிடாம மறந்துட்டீங்க. கொஞ்ச நாள் போனா மறந்து போறீங்க. எதுக்கு இந்த பேடிக்க? முக்கியமா என்ன வேணும்? வேணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இந்த பாருங்க, நான் வெளிப்படையாக சொல்றேன், நீங்க என்ன விவாகரத்து பண்ணிடுங்க. ஓகே. கர்ப்பப்பை இருக்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. அரே குழந்தையும் பெற்றுக்கங்க. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவையோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ, அது நான் அழுதிட்டு இருந்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த மாதிரி ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டிருந்து நான் ஆண்மை இழந்திருந்தா நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் இருப்பியா? தட்டுல சாப்பாடு ஆறிட்டு உட்கார்ந்து சாப்பிடுங்க. தயிர் ஊத்துட்டுமா? ஊத்துட்டுமா? சாதம் போட்டுமா? தட்டை பார்த்து சாப்பிடு. இந்த மாதிரி மழை மழை பரிமாறிட்டு சீக்கிரமா ரூமுக்கு வந்து காண கொடுப்பியா? என்னது காணாமூனா? என்னது காணாமூனா? கண்ணான முதல் குழந்தை அதைத்தான் இருந்து கேட்டுட்டு இருக்கல. அப்படியா? கேட்கறது நியாயம் தானே. கூட ஒரு காணாமூனா குடும்பம். ஆமாங்க, எனக்கு கூட காணாமூனா பருப்பும் முந்திரி பருப்பும். என்னங்க எல்லாரும் காணாமனா கேக்குறாங்களே? ஏமாத்திக்கலாம். பாத்தியாமா? பாத்தியா கண்ணுக்குட்டி எப்படி இது? பாத்தியா நல்லா இருக்கு. தீமக்கால கணக்காகுது இல்ல? தீமக்காலையோட ஜீவனுவை நம்ம பசுவுக்கு ஊசி மூலமா போட்டு கண்ணுக்குட்டி. காளையும் பசுவும் சந்திக்காமலே வந்திருக்கா? ரெண்டும் ஒண்ணு பாத்துக்கிட்டுங்கிற தேவையா இல்லம்மா. இத்த எவனாலும் மறுப்பு அவனை என்கிட்ட அனுப்புங்க. அவனை இந்த கண்ணுக்குட்டியாலே முகத்தே வதக்கி சொல்றேன். காஷ்மீர்ல இருக்கிற காளைக்கு கன்னியாகுமரியில இருக்கிற பசுவுக்கு ஊசி மூலமா கண்ணுக்குட்டி கொடுக்க முடியும் எங்க பாக்க அடிச்சு சொல்றான். நாட்டுக்கே முடியும்னா மனுஷங்களுக்கு ஏன் முடியாது? ஏன் முடியாது? யார் முடியாதுன்னு சொன்னா? இந்த மேல்நாட்டுல நிறைய குழந்தைங்க பிறக்குது. உண்மையிலேயே டாக்டர்? அப்படின்னா இது வரைக்கும் யாருமே இது யாரு ஏன் இந்த நாட்டுல முயற்சி பண்ணல? அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுமா. கலாச்சாரம் பண்பாடு இது போனது நம்ம நாடு. கணவனுக்கு ஒரு முடி நரைச்சு போச்சுங்கிறதுக்காக டைவோர்ஸ் பண்ற அந்த நாட்டுல இருக்கிற வழக்கங்கள், கணவன் இறந்துட்டான உடனே தன் முடியே இழந்துக்கிற பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு எப்படி ஒத்து வரும்? ஊசி மூலமா குழந்தை பிறக்கிற முறை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படி ஒண்ணு இருக்கான்னு படிச்ச பொண்ணு நீயே கேக்குறியே. இது அங்க குப்பை போட்டுறவங்க கூட சர்வசாதாரணமா. அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். இப்போ இதே முறையில ஒரு குழந்தை பிறக்க பழி இருக்கா? இருக்கு. தன்னுடைய ஜீவ அணுவை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை சொல்லு. சரி, அதே மாதிரி குழந்தைய சுமக்க வசதி படைச்ச, ஐ மீன் கர்ப்பப்பையுள்ள பொண்ணா சொல்லு. ரெண்டு பேரும் சந்திக்க, ரெண்டு பேருக்குள்ள உடல் உறவு ஏற்படாம ஊசி மூலமா குழந்தை பிறக்க வைக்கணும்னா இல்லையான்னு பாரு. உண்மையாவா டாக்டர்? டாக்டர் உங்களால முடியுமா? துறையில மேல்நாட்டுல 4 வருஷம் படிச்சு ட்ரைனிங் எடுத்து 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ண என்னால டெஃபினட்டா முடியும். பட் இது உனக்கு ஒத்து வராது. ஏன் டாக்டர்? ஜீவ அணுவை கொடுக்கறதுக்கு உன் புருஷன் சம்மதி, ஆனா அத தன்னுடைய கர்ப்பப்பையில தாங்கிக்கிறதுக்கு இந்த நாட்டுல உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு பெண்ணு ஒருவேளை கிடைச்சிட்டாங்க? கிடைச்சிட்டா அவ மூலமா செய்ய வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். லாவண்யா, சொல்லு. நீ சொன்னபடி நான் పొంగల తేడినాను. అందరూ ఈ విషయத்தை అడిగేసి ఏమి చెప్పినారంటే చీపో 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 అని చెప్పినారు. என்ன நீ என்ன இப்படி அதோகதே விட்டுட போறியா? భయపడక, ఈ ఉలగத்திலேயே నా వార్த்தைக்கு రెస్పెక్ట్ ఒక పిల్ల ఉండాలి. யார் அது? அது துணை நடிகை, கொஞ்சம் படிச்சிருக்கு.
ఏదో ఒక ఇండస్ట్రీకి వచ్చేసింది. నేను రికమెండ్ చేసి ఒక తమిళ పడములో అది డాన్స్ ఆడి ఉండాలి. దాని దగ్గర నీ చెప్పిన దిట్టத்தை చెప్పినాను. சரியில்லை, నేను யோசிச்சு చెప్తానని చెప్పింది. யார் அந்த பொண்ணு? எங்க இருக்கிறா? அவசரப்பட்டக்கா, முதல்ல படத்தை பார்த்துட்டு దాని ఆపరేటర్ ఆ రక్షణి వయ్యప్ప కూసుకో కూసుకో. ఇండోర్లో ఒక విషయం చెప్పినానే, నా సిస్టర్ రావణ్య అనేసి. இதுதான். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஒரு முக்கியமான விஷயம். இங்கே உட்கார்ந்து பேசுறோமா? అయ్యో ఈ మాదిరి సీక్రెట్ మ్యాటర్ అంతా పబ్లిక్ ప్లేస్ లో మాట్లాడకూడదు. வீட்டுக்கு போய் முடிவு எடுத்து. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. உங்க வீட்டுக்கு போய் விவரமா பேசிட்டு இருக்காத நேரமா. இத பாருமா, இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருந்தா இப்படி. தயவு செஞ்சு சொல்லுமா, மனசை விட்டு சொல்லு. செய்யணுமா, எதையாவது சொல்லு. ஓப்பனா சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானது ரெண்டு. ஒண்ணு கணவன், ஒண்ணு கற்பு. அது ரெண்டு தான் இல்லையே. நான் வாழறதே என் வயசுக்காக தான். அதுல ஒண்ணு சுமக்க சொல்ற. சரி, ஆமா, எவ்வளவு கூலி கொடுப்ப? சொல்றியா? பாரு, நீ எது கேட்டாலும் கொடுக்கறமா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஒண்ணு ஜாஸ்தி வேணாம். ரொட்டி கப்படா ஒரு மக்கான், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம் போதும். உன் பேர்ல 1 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிடறேன். சரி, அப்புறம் ஆயுசு முழுக்க கட்டிக்கிறதுக்கு துணிக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? அது நான் 1000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், 10,000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு 25,000 ரூபாய் உன் பேர்ல பேங்க்ல போட்டுட்டு வா. சரி. மக்கான் உனக்கு எப்படி வேணும் சொல்லுமா. ஒரு சின்ன வீடா இருந்தா போதும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு சமையல். இவ்வளவு தானேமா? நீ எனக்கு செய்ய போற காரியத்துக்கு உனக்கு